சிந்தனை சம்பந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனல்ல இருந்து இன்னிலிருந்து வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து ஜனவரி 15, 2026 தை 1. ஸோ மேஜிக் கீ ஃபார் திங்கிங் அப்படிங்கிற ஒரு டைட்டில தான் நாம வந்து இந்த சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோல நம்ம கேட்கக்கூடியது சிந்தனை 1. ஸோ சிறந்த சிந்தனைக்கான அடித்தளம் என்ன? பேஸ் ஃபவுண்டேஷன் வந்து திங்கிங்கானது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ சிந்தனை அப்படிங்கிறது முதல்ல என்ன அப்படின்னா, நம்ம அடுத்தது என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம நினைச்சு பார்க்க வேண்டியது. செயல்படுத்துறதுக்கான விஷயங்கள் என்ன? அப்ப ஒரு விஷயத்த செயல்படுத்தணும் அப்படின்னா, அதுக்கு நமக்கு தேவை அந்த எந்த விஷயத்த செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் வேணும் இல்லையா? அந்த தாட் தான் எண்ணங்கள். அந்த எண்ணம், அந்த தாட் நமக்கு மனசுக்குள்ள வந்தாதான், அத அடிப்படையா வச்சு தான் நம்ம திங்க் பண்ண முடியும். இல்லன்னா திங்க் பண்றோம் நம்ம வந்து ஜெனரலா ஓவராலா நம்ம திங்க் பண்ண முடியுமா? எதையுமே திங்க் பண்ண முடியாது. கண்ண மூடிட்டு நம்ம ஒரு மெடிடேஷன் உட்கார்ந்தா கூட நம்ம மனசு வந்து பல இடத்துல அப்படியே அலைபாஞ்சுட்டே இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து டார்கெட் இல்ல, ஒரு குறிக்கோள் இல்ல. ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு அடிப்படையில நம்ம என்னன்னா ஒரு எண்ணத்த மனசுக்குள்ள கொண்டு வந்துரணும். இதுதான். இததான் நம்மளுடைய நம்ம தாட்டு. ஸோ இந்த தாட்ட நோக்கி தான் நம்ம பயணம் இருக்கணும். ஸோ அந்த தாட்ட, அந்த விஷயத்த, அந்த எண்ணத்த எப்படி நம்ம நிறைவேற்றுறது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சிந்தனை பண்ண வேண்டியதா இருக்கு. அதுக்கு உண்டான மேஜிக் கீ ஃபார் திங்கிங் என்ன அப்படின்னா, பல விஷயங்கள் இதுக்கு சம்பந்தப்பட்டது வந்து நெறைய அறிஞர்கள், ஆ நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ உதாரணமா அப்துல் கலாம் ஐயா அவர்கள், அதுக்கப்புறம் விவேகானந்தர் அவர்கள், ராமகிருஷ்ண பரமஹம்சர், ஸோ இது மாரி இன்னும் எவ்வளவோ பேர், புத்தர், மகாத்மா காந்திஜி, இது மாதிரி வந்து நெறைய பேர் நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்லாத விஷயமே இல்ல அப்படிங்கிற மாரி இருக்கக்கூடியது நம்மளுடைய திருக்குறள். ஸோ அதுலயும் நெறைய விஷயங்கள் இருக்கு. அது மாரி ஒரு நல்ல சிந்தனைக்குரிய தகவல் என்ன அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வீடியோவா நம்ம சேனல் மூலமா வரும். நம்ம வந்து வாரத்துக்கு 3 நாட்கள் வந்து காலையில 7 மணிக்கு வரும். நான் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த இன்ட்ரோ அந்த வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ இப்போ அந்த அடித்தளத்துக்கான எண்ணம். ஸோ எண்ணம் வந்து நமக்கு வந்து தூய்மையா இருந்தா தான், அந்த தூய்மையான எண்ணம் இருக்கிறப்ப தான், அதை சம்பந்தப்பட்ட சிந்தனையும் வந்து தூய்மையானதாகவும், நேர்மையாகவும், அதை அடைவதற்கான ஒரு மேஜிக் கீயாகவும் அது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களைப் பற்றி சிறந்த எண்ணம் உள்ளவர்களின் நட்பை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம மாதிரி நல்ல ஒரு எண்ணம் யாருக்கு இருக்கோ, ஏன்னா நமக்கு இருக்கு. ரைட், ஓகே. அப்ப நம்ம எண்ணம் வந்து எப்பவுமே சிறந்ததா, சிறப்பாக, நல்லதாக இருக்கணும் அப்படின்னா, அதே வேவ் லைன்ல இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நபர்கள தான் நம்ம வந்து நண்பர்களாக எடுத்துக்கணும். நண்பர்களா வந்து நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்களால மட்டும் தான், அப்படிப்பட்ட நம்ம அமைந்த நண்பர்கள் மூலமாக மட்டும் தான், நமக்கு ஏதாவது நம்ம டயர்ட் ஆகுறோம், மனசோர்வு வருது, என்னடா இப்படி போயிட்டு இருக்கே அப்படிங்கிற மாரி ஏதோ ஒரு இடத்துல நம்ம டயர்ட் ஆகுறோம், ஸ்ட்ரெஸ் ஆகுறோம் அப்படின்னா, அவங்க மூலமா தான் நமக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். ஸோ சோர்ந்து போன இடத்துல இருந்து கூட நம்ம திரும்ப எழுந்து நம்ம நடைய வந்து வெற்றிகரமான விஷயத்த நோக்கின பயணம் நமக்கு அப்பதான் அமையும்னு சொல்லுவாங்க. அப்போ சிறந்த சிந்தனைக்கு அடிப்படையான அடித்தளம் எண்ணம். ஸோ அந்த எண்ணம் தூய்மையாகவும், அருமையாகவும், நல்லதாகவும் அமையணும்னா, அது சம்பந்தப்பட்ட அந்த எண்ணம் இருக்கக்கூடிய ஆட்களாக, நபர்களாக பார்த்து தேர்ந்தெடுத்து நாம நட்பு கொள்ள வேண்டும். அந்த நட்பு தான் நமக்கு வந்து பல இடங்கள்ல நமக்கு கை கொடுக்கும். நம்மளை தூக்கிவிடும். எப்ப தூக்கிவிடும்? நமக்கு மனசோர்வு இருக்கிறப்பவோ, டயர்ட் ஆகுறப்பவோ, ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறப்பவோ, மேலும் நம்ம பயணத்த அடிமேல் எடுத்து வச்சு ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம மேல ஏறத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கக்கூடியது அந்த நல்ல எண்ணம் படைத்த நண்பர்கள் தான் அப்படிங்கிற ஒரு சிந்தனைய இந்த வீடியோ மூலமா பதிவு பண்ணிட்டு ஒரு ஒரு நிமிஷமோ அல்லது நீங்க அது சம்பந்தப்பட்ட விஷயத்த திங்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது மாதிரியான நட்போட நம்ம இருக்கமா? இல்ல அப்படின்னா அது மாதிரியான நட்பு சம்பந்தப்பட்ட நட்பை ஏற்படுத்திக்கிறதுக்கான வழி என்ன? ஸோ நல்ல எண்ணம் நம்ம மாதிரியே நல்ல எண்ணம் படைத்தவர்கள் யாரு அப்படிங்கிறத ஐடென்டிஃபையிங் த குட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸை வச்சுட்டு இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் சிந்தனையை நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை மீறின நட்பை மீறின விஷயங்கள் கண்டிப்பா இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அன்புங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. ஆனா நட்புல இல்லாத அன்பா? இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி. இது சம்பந்தப்பட்ட கருத்தை பதிவு பண்றீங்களா?